பண்டு ஜெயிலுக்கு போன கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். அந்த காட்டுல ஒரு ராஜா பறவை இருந்துச்சு. அந்த பறவைய யார புகழ்ந்து பேசினாலும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பண்டு எப்ப பார்த்தாலும் ராஜா பறவைய புகழ்ந்து பேசி பேசி நிறைய தங்க காசை வாங்கிட்டு போகும். ஒரு நாள் பண்டு ராஜா பறவை கிட்ட சொல்லிச்சு, அரசரே, இந்த ஊரே செல்வ செழிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ராஜா பறவை ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. இது எல்லாத்தையும் மரத்துக்கு மேல உட்கார்ந்து பார்த்த பிங்கு, அடப்பாவி பண்டு, ஏண்டா இப்படி புழுவுற அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா பறவை கிட்ட பறந்து போய் சொல்லுச்சு, அரசரே, நம்ம ஊர்ல யாருமே சந்தோஷமாவே இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க யாரையுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு பிங்கு சொல்லுச்சு. இதை கேட்ட ராஜா பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் சொல்லுச்சு, இந்த ஊர் உனக்கு பிடிக்கல, இனிமே நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு கோபமா சொல்லுச்சு. பிக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பிக்கு ரொம்ப சோகமா பறந்து போயிடுச்சு. பிக்கு பறந்து போய் சிக்கு கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுச்சு. உடனே சிக்கு சொல்லுச்சு, நீ கவலைப்படாத பிக்கு, இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பறவை கிட்ட பறந்து போச்சு. பக்கத்துல இருந்த பண்டு சொல்லுச்சு, அரசரே, இப்போ உங்களை தப்பா பேசினான்ல பிக்கு, அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த சிக்கு, இவனையும் ஊரை விட்டு போக சொல்லுங்க அரசரே அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ராஜா பறவை, நீ எதுக்கு இங்க வந்த, உன் நண்பனை காப்பாத்தவா அப்படின்னு கேட்டுச்சு. இல்ல அரசரே, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அரசே, அதான் உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த பொருள் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, உண்மையா நேர்மையா உள்ளவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அதனாலதான் அரசரே உங்களுக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிக்கு சொல்லுச்சு. இதை கேட்ட ராஜா பறவை ரொம்ப சந்தோஷமா, எங்க அந்த பொருளை காட்டு அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ பண்டு, ஐயோ, சிக்கு ஏதோ பிளானோட வந்திருக்கான் போலயே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. சிக்கு தன்னோட வெறும் கையை காமிச்சு, இந்தாங்க அரசே அந்த பொருள் அப்படின்னு சொல்லுச்சு. அரசரும் பண்டுவும் அமைதியாவே இருந்தாங்க. அப்போ சிக்கு பண்டு கிட்ட, என்ன பண்டு, உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ பண்டு, ஐயோ, தெரியலன்னு சொன்னா நேர்மை இல்லாதவன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ, எனக்கு தெரியுதே, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் சிக்கு, அரசரே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜா பறவை சோகமா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே பண்டு சொல்லுச்சு, ஐயோ அரசரே, நீங்க நேர்மை இல்லாதவரா அப்படின்னு கேட்டுருச்சு. ராஜா பறவை ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்போ சிக்கு சொல்லுச்சு, அரசரே, நீங்க நேர்மையானவர் தான், ஆனா யாராவது புகழ்ந்து பேசினா அப்படியே நம்பிடுறீங்க. இப்ப என் கையில எந்த பொருளுமே இல்ல, ஆனா பண்டு தான் நேர்மையானவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பொருள் தெரியுதுன்னு பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் ராஜா பறவைக்கு பண்டு மேல ரொம்ப கோவம் வந்து பண்டு தன்னை ஏமாத்தினதுக்காக ஜெயில போட்டாங்க. அப்புறம் ராஜா பறவை சிக்குக்கு நன்றி சொல்லிட்டு பிக்கு கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.